லோக்பவன் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜ்பவனில் இன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் இன்று வருகை புரிந்திருக்கிறேன். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விரைவில் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பதை வெறுமனே 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தனமான செயலாக பார்க்கக்கூடாது. மாறாக அந்த மாநிலத்தில் வாழுகின்ற மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அரசை அமைப்பதற்கு தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த தேர்தலை அணுகுகிறோம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகம் கட்சிக்கு சில முக்கியமான குறிக்கோள்கள் இருக்கின்றன. அந்த குறிக்கோள் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை நிறுவ வேண்டும். அது அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமற்ற ஆட்சியாக இருந்திட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டிலே மதுவினுடைய தாக்கத்தால் கோடான கோடி இளைஞர்கள், பெரியோர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். கனிமவள கொள்ளைகள் நடைபெறுகின்றன. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய அரசு அமைய வேண்டும். இந்த அரசிலே புதிய தமிழகம் கட்சியும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பிரின்சிபல். இன்றைய கால நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு ஒன்று கிராம அளவிலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய சார்பாக மிக விரைவில் எங்களுக்கு தலைமைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியிலே பங்கு பெறுவது என்பதை முடிவு செய்வோம். அந்த முடிவு செய்வதற்கு இன்னும் ஒரு வார காலமாகலாம், அல்லது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துக்குள்ளாக எங்களுடைய நிலைப்பாட்டை ஓரளவுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திடுவோம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நாங்கள் எதையுமே நாங்கள் உண்டு இல்லைங்கிறது இல்லை. புதிய தமிழகம் கட்சிக்கு சில முக்கியமான இந்த தேர்தலில் நாங்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறுவது மட்டும் பார்க்காம இந்த ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்குதுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம ஆட்சிக்குள்ளே இருந்தால் தான் அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும். எனவே அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் அணுகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லிட்டீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக உடனடியாக நான் இந்த இது இல்லைன்னா அதுதான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதுக்கு நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இன்று 2026ஆம் ஆண்டில் என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் தனி கட்சி ஆட்சிக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவுங்கிற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் ஆச்சுங்களா. யார் எந்த நிலையில் எடுத்தாலும் கூட்டணி ஆட்சிக்கு தான் வரணும். இதுதான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி ஆட்சி முறையின் மீது மக்களுக்கு ஒரு கசப்புணர்வு இருக்குது. எல்லாரும் சேர்ந்திருந்தால் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதை மனசில் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இப்பொழுது நாங்கள் இந்த கட்சி தான் கூட்டணி என்று நாங்கள் அதாவது நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி காலத்தில் பங்குங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமான பிரின்சிபலாகவே இருக்குதுங்க. இப்பொழுது ஒருவர் சொன்னதுக்காக நாங்கள் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணல. தமிழ்நாட்டில் 96ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வலியுறுத்திட்டு வரக்கூடியது. அது ஏதோ அந்த பதவியில் உட்காரணும், பதவியில் உட்கார்றதுக்காக நாங்கள் சொல்றதில்ல. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற போது, அதாவது ஒருவரே சிந்திக்கிறதை விட 10 பேர் ஒரு கூட்டாக இருக்கிற போது கூட்டு முயற்சியில் பல நல்ல காரியங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துக்குள்ளே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்போம். அது வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம். நாங்கள் பங்கு பெறக்கூடிய கூட்டணியை வெற்றி பெறவும் வைப்போம், நாங்களும் வெற்றி பெறுவோம். ஒரு பெரிய விழா அது. இந்த விழாவில் பங்கேற்கின்ற பொழுது எல்லோரோடும் பேசுகிறோம். அதை நம்ம அதை எடுத்தோடனே அது அரசியலாக பார்க்க வேண்டியதில்லை. எல்லோரும் நண்பர்கள் 2024 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இடம் பெற்றிருந்தோம். அவர்களும் நண்பர்கள் தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதோடு இருந்தோம்.
இதெல்லாம் நட்பினுடைய அடிப்படையில் இருக்கிறது. கூட்டணிங்கிறது ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் முடிவு பண்ணும், அவங்களுடைய தலைமைகளும் சேர்ந்து முடிவு பண்ணும். நான் சொல்கிற மாதிரி வெறும் நட்பல்ல, நான் பிரின்சிபலில் இருக்கிறேன். நாங்கள் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை ஃபேமான நாங்கள் சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் நான் சில மாற்றங்கள் நடக்கணும், அடிப்படையில் மாற்றங்கள் நடக்கணுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுதான் எங்களை கூட்டணி தீர்மானிக்குமே தவிர மியர் நட்பு எல்லாம் தீர்மானிக்காது.